மேற்குலக நாடுகளுக்கு இரண்டு நாடு சிம்ம சொப்பனமாக இருக்குது. ஒரு நாடு சீனா, இன்னொன்று ரஷ்யா. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரச்சனை தான். ஆனால் இதில் ரஷ்யாவுக்கு எதிராக பல பொருளாதார தடைகள், கிட்டத்தட்ட 16 முறைக்கு மேற்பட்ட பொருளாதார தடைகள் அப்படிங்கிறத ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய நாடுகள் போட்டிருக்காங்க. அப்படி நிறைய நாடுகள் இவ்வளோ பொருளாதார தடை போட்ட பிறகும் ரஷ்யாவினுடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி IMF பாராட்டியிருக்காங்க. IMFனுடைய இந்த பாராட்டுதல் ரஷ்யாவுக்கு ஊக்கத்தை கொடுக்குதோ என்னமோ மேற்குலக நாடுகளுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அதே IMF மீதம் இருக்கும் எல்லா நாடுகளுக்கும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் ரிசெஷன் வரும், யூகேல ரிசெஷன் வரும், எல்லா நாடுகளுமே திவாலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உக்ரைன் கூட எங்களுடைய கடனை இன்னும் 2 வருடத்திற்கு எங்களால் கட்ட முடியாதுப்பா, வட்டி கூட கட்ட முடியாது, நாங்கள் திவாலாயிட்டோன்னு மட்டும் அறிவித்து விடாதீர்கள். IMF எங்களுக்கு இந்த வருடத்தில் மட்டுமே ஒரு 10 to 20 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு கடன் தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய நாடுகள் இங்கே பெயில் அவுட், அதாவது திவாலாகக்கூடிய அந்த நிலைமைக்கு வரும்போது ரஷ்யாவின் வளர்ச்சி மட்டும் இருக்கே அப்படின்னா ரஷ்யாவும் சீனாவும் இணைகிறார்கள் என்றால் என்ன நடக்கும்? அதே ரஷ்யா கூட ஈரானும் இணைந்தால் என்ன நடக்கும்? இல்லை இவங்களுக்கு மத்தியில் இந்தியாவுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போது ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய உறவை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய இன்வேஷனும் அதே மாதிரி இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய உறவையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குக் எஃப்எம்முக்கு 2 ஆடியோ புக்ஸ் இருக்குது. தமிழ் ஆடியோ புக் தான், அதை நீங்கள் கேட்கணும். அதை கேட்குறதுக்கு குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோடு TPM 50 அப்படிங்கிற கோடு தான். அதை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கொடுக்க வேண்டாம், 199 ரூபாய் கொடுத்தால் போதும். தமிழ் ஆடியோ புக் சம்மரி தமிழில் மட்டும் கிடையாது, பல லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்க முடியும். ஸோ ரஷ்யா, சீனா இந்த 2 நாடுகளுமே நட்பு நாடுகள். ஒரு பக்கத்தில் நட்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் வேறு வழி இல்லை. 2 நாடுகளுமே ஒன்றோடு ஒன்று விட்டு கொடுக்க முடியாத நிலைமையில் இப்போ உலக அரசியல் எல்லாமே அந்த 2 நாடுகளுக்கு மத்தியில் சுழன்று கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2 நாடுகளுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2மே கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்ட நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஷ்யா, சீனா அப்படின்னு சொல்கிற இந்த 2 நாடுகளுமே மாற்றி உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிடுவாங்க. அப்படி உதவிகள் செய்யும்போது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவினுடைய இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது தான் பேசு பொருளாக மாறி இருக்கு. உலக அளவில் இதுதான் பேசு பொருள். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தமிழ் வியூகம் வழியாகவோ, தமிழ் விதை வழியாகவோ, தமிழ் பொக்ஷம் வழியாக நீங்கள் கண்டினியூவாக கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய நார்த் ஸ்ட்ரீம் 1 வழியான அந்த இயற்கை எரிவாயுனுடைய அளவை ரஷ்யா குறைத்து விட்டது. ஜெர்மனிக்கு கொடுக்கக்கூடிய இயற்கை எரிவாயுனுடைய அளவு அப்படி குறைக்கப்பட்டதிலிருந்து ஜெர்மனி அவங்களுடைய எமர்ஜென்சி பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டாங்க. வேறு வழியே இல்லை, ரஷ்யாட்ட போய் மறுபடியும் கோரிக்கை வைக்கிறாங்க. ரஷ்யா சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த டர்பைன் கிடைக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னோடனே ஜெர்மனி கனடாட்டிருந்துலாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் இன்னும் அதற்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி நார்த் ஸ்ட்ரீம் 1 அப்படிங்கிற அந்த பைப்லைனை ஆனுவல் மெயின்டெனன்ஸ்னு சொல்லி 10 நாள் மூடிய பிறகு மறுபடியும் திறந்து, அப்படி திறந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோவை, அந்த இயற்கை எரிவாயுனுடைய ஃப்ளோவை 20% டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வெறும் 20% மட்டுமே இயற்கை எரிவாயு நார்த் ஸ்ட்ரீம் 1 வழியாக ஜெர்மனிக்கு போகுது. அப்படி போகும்போது என்ன நடக்குதுன்னா, ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் கச்சா எண்ணெயுடைய விலை அப்படிங்கிறது அதிகரிக்குது. என்னடா ஒரு நாட்டுக்கு போகிற இயற்கை எரிவாயு இவ்வளோ கம்மியாச்சுன்னா ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமா இயற்கை எரிவாயுனுடைய விலை கூடுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கூடும். ஏன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் 40% யாரை தான் நம்பி இருந்தாங்க? ரஷ்யாவை தான் நம்பி இருந்தாங்க. இப்போ ரஷ்யாட்டிருந்து வேறு யார்ட்டையாவது இந்த இயற்கை எரிவாயுலாம் வாங்கிடலாமா அப்படிங்கிற அந்த யோசனையில் இருக்கும்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்கப்பா, 15% இந்த வருடம் இயற்கை எரிவாயு அந்த உபயோகத்தை குறைக்க வேண்டும், 27 நாடுகளும் சம்மதம் தெரிவிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. சில நாடுகள் எதிர்ப்பு சொல்கிறாங்க, சில நாடுகள் ஆதரவு சொல்கிறாங்க, சில நாடுகள் இது தன்னிச்சையான முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேறு வழியே இல்லாமல் 27 நாடுகளும் இந்த வருடம் அவங்க உபயோகிக்கக்கூடிய இயற்கை எரிவாயு 15% கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரான்ஸ்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாங்க, ஆனால் வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுடைய எமர்ஜென்சி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு யுத்த நேரத்தில் நம்ம இயற்கை எரிவாயு எந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணணும். வீடுகளில் தேவையில்லாமல் இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி குளிரூட்டுவதற்கோ இல்லாட்டி எரியூட்டுவதற்கோ ஹீட் ஆக்குறதுக்கோ இந்த இயற்கை எரிவாயு அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எதிரான வழக்குகள் தொடரப்படும் இப்படின்னு சொல்கிற பல சட்டத்திட்டங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமாக வர தொடங்கிவிட்டது. ஆனால் இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இல்லாட்டி ரஷ்யாட்ட இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி என்னென்னா, அவங்களுடைய எக்கனாமியை நம்பி இருப்பது இந்த இயற்கை எரிவாயு கச்சா எண்ணெயை மட்டும் நம்பி தான். அப்போ இந்த கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்லும்போது கச்சா எண்ணெயை எப்படியாவது பிளாக் மார்க்கெட் வழியாக அனுப்பிடலாம். ஏன்னா கச்சா எண்ணெயை அனுப்புவதற்கு பெரிய அளவு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி மட்டும் இருந்தால் போதும், ஷிப் வழியால் நம்ம அனுப்பி விட்டுடலாம். பல நாடுகளும் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க.
ஆனால் இயற்கை எரிவாயுவை அப்படி என்ன செய்ய முடியாது, ஷிப் வழியாலாம் அனுப்ப முடியாது. அதுக்கு பைப்லைன் வழியாக தான் அனுப்ப முடியும். இதனால தான் இந்த நார்த் ஸ்ட்ரீம் 1 அப்படிங்கிற பைப்லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நார்த் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிற பைப்லைனையும் இந்த ஜெர்மனி, ரஷ்யா கிட்டத்தட்ட 55-60 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இரண்டு நாடுகளுமே முதலீடு போட்டு முடியும் தருவாயில் இருக்கும்போது என்ன நடந்தது, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்ததுனால அந்த நார்த் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிறது இப்போ அப்படியே ஹால்ட் ஆகி நிற்கிது. இது எல்லாமே இந்த இயற்கை எரிவாயுவை கொண்டு போகிறதுக்கான வழித்தடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வழித்தடத்தில் தான் இப்போ நம்ம ஐரோப்பிய ஒன்றியத்தை நம்முடைய கணக்கு கொண்டு வரணும், நம்ம காய் நகரத்திற்கு அவங்களை அடிமையாக்கணும்னா இயற்கை எரிவாயு கொடுக்கக்கூடாதுன்னு ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இயற்கை எரிவாயு வேறு யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பவர் ஆஃப் சைபீரியா அப்படிங்கிற அந்த பிளானை கையில் எடுத்திருக்காங்க ரஷ்யா. அது என்ன பவர் ஆஃப் சைபீரியா? வேறு எதுவுமே கிடையாது. ரஷ்யாவில் சைபீரியாவில் இருந்து அப்படியே நேராக சீனா வர கொண்டு போகிறது தான். அப்படி ஒரு பைப்லைனை அமைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் பவர் ஆஃப் சைபீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீனாவினுடைய எல்லைக்கு கொண்டு வந்த பிறகு சீனாவினுடைய தலைநகரத்துக்கும் கொண்டு போகக்கூடிய திட்டம் தான் இந்த பவர் ஆஃப் சைபீரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பவர் ஆஃப் சைபீரியா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8 வருடங்களாக இந்த இரண்டு நாடுகளுமே பைப்லைனை அவங்க நாட்டுக்குள்ளே, ரஷ்யன் நாட்டுக்குள்ளே, இப்படி இரண்டு நாட்டுக்குள்ளேயும் போட்டுகிட்டே இருக்காங்க. 8 வருடங்கள் அப்படின்னு சொல்லும்போது 2019 இதனுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோ அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. 2020, 2023க்குள் அதனுடைய மிடிலாக இருக்கக்கூடிய ஃப்ளோ கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 2025க்குள்ள இதனுடைய கம்ப்ளீட் வடிவம் கிடைத்து விடும். அதன் பிறகு ரஷ்யாட்டிருந்து நேரடியாக சீனாவுக்கு என்ன செய்ய முடியும், இந்த இயற்கை எரிவாயுவை அனுப்ப முடியும். இப்போவே அனுப்பிட்டு இருக்காங்க. இதில் ரஷ்யாவினுடைய முதலீடு மட்டும் எவ்வளவு தெரியுமா, 55 பில்லியன் அமெரிக்க டாலர். இதன் வழியா, அதாவது 2019 ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஃப்ளோ நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்படி ரஷ்யாவுக்கு கிடைத்த தொகை 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர். 55 பில்லியன் முதலீடு போட்டு இப்போ 1.6 பில்லியன் தான் கிடைச்சிருக்கு. அதன் பிறகு இந்த வருடம் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது 3 மடங்கு அதிகரிக்கிறது. அப்போ ரஷ்யா என்ன செய்யறாங்க, சீனாவுக்கு தேவையான இயற்கை எரிவாயுவை 3 மடங்கு இந்த பைப்லைன் வழியா விடுறாங்க. இப்போ அதனுடைய அந்த தொகை கிட்டத்தட்ட 3-4 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ரஷ்யாவுக்கு கிடைத்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இன்னும் ஸ்பீடாக இந்த ப்ராசஸை செய்யணும் அப்படின்னு சொல்லி இரண்டு நாடுகளுமே தீர்மானிச்சிருக்காங்க. ஸோ இந்த பவர் ஆஃப் சைபீரியா அப்படிங்கிற இந்த பைப்லைன் ரஷ்யா சீனா உறவில் அடுத்த மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2022 முடிவதுக்குள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெய்லாம் வாங்குறதை நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்த நாடுகள் தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். இப்போ அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் லெவலில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல நாடுகளும் ஏழ்மையான நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றன. பல நாடுகளும் இன்ஃப்ளேஷன் டபுள் டிஜிட்டுக்கு மேலே உயர்ந்துருச்சு. IMF, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம், அதில் குறிப்பாக அமெரிக்காவுக்கு ரிசெஷன் வந்துடும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க, ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டாங்க. UK சொல்ல வேண்டாம், 40 வருடங்கள் இல்லாத அளவுக்கு அங்கே பேங்க் இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை IMF கொடுத்துருக்காங்க. ஸோ IMF-இனுடைய இந்த அறிவிப்பை நார்மலாக நம்ம ஐயோ ஒரு அறிவிப்பு தானே அப்படின்னு சொல்லி கடந்து போயிட முடியாது. நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய வட்டி விகிதத்தை அதிகப்படுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாடுகளில். அவங்க வட்டி விகிதத்தை அதிகரித்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரம் அப்படிங்கிறது, இல்லாட்டி அவங்க செலவழிக்கும் தொகை அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அது இன்ஃப்ளேஷனை இன்னும் அதிகப்படுத்தும். இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்தும் போது அங்கே என்ன நடக்கும்னா தேவையில்லாத உள்நாட்டு புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிக்கும். எப்படி வெடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு நாடு, இப்போ ஏதாவது ஒரு நாடு ரஷ்யாட்ட போய் இணக்கமாக நான் போய் இந்த மாதிரி இயற்கை எரிவாயெல்லாம் ரஷ்யாட்ட வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்கன்னா அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கும் நாட்டு மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, அவனுக்கு மட்டும் இவ்வளவு விலை கம்மியாக கிடைச்சிருக்கு, நமக்கு மட்டும் ஏன் கச்சா எண்ணெய் இல்லாட்டி இயற்கை எரிவாயெல்லாம் இவ்வளவு விலை கூடுதலாக இருக்கு, இது தவறு அப்படின்னு சொல்லி அங்கே என்ன நடக்கும், போட்டி பொறாமைகள், விரிசல்கள் அப்படிங்கிறது எல்லாமே வரும். அது இன்னும் 1-2 மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வின்டர் வரும்போது கண்டிப்பா இந்த பிரச்சனையை தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னதான் இந்த வாய்ப்புகள் இருந்தாலும் ரஷ்யா என்ன நினைக்கிறாங்க, இது வேண்டாம், நம்ம நம்முடைய இயற்கை எரிவாயை வேற ரூட் வழியா பைபாஸ் பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பவர் ஆஃப் சைபீரியா அப்படிங்கிற இந்த பைப்லைனுக்கு மிகப்பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதே காலகட்டத்தில் சீனா இந்த இயற்கை எரிவாயுவை துர்க்மெனிஸ்தான்ல இருந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஆனால் துர்க்மெனிஸ்தானை விட கூடுதலான இயற்கை எரிவாயுவை யாரால கொடுக்க முடியும், ரஷ்யாவால சீனாவுக்கு கொடுக்க முடியும். காஸ்ப்ரோம் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் இந்த இயற்கை எரிவாயு எல்லாமே சீனாவுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. கடைசியா நடந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 7.5 பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க இயற்கை எரிவாயு அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது 38 பில்லியன் கியூபிக் மீட்டர் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு வருடத்திற்கும் ரஷ்யாவிடம் இருந்து சீனாவுக்கு செல்லக்கூடிய இயற்கை எரிவாயுனுடைய அளவாக அவங்க கணக்கிட்டு வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலா ஒரு வருடத்திற்கு 37 பில்லியன்ல இருந்து 40 பில்லியன் அமெரிக்க டாலர் இந்த பைப்லைன்ல மட்டுமே யாருக்கு கிடைக்கக்கூடிய தொகை, ரஷ்யாவுக்கு கிடைக்கக்கூடிய தொகை. அதுவும் 25 வருடங்களுக்கு இது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மிகப்பெரிய ப்ராஜெக்ட், அதாவது பவர் ஆஃப் சைபீரியா அப்படின்னு சொல்லலாம். சரி, பவர் ஆஃப் சைபீரியா மட்டும்தான் இவங்களுடைய திட்டமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அடுத்ததா பவர் ஆஃப் சைபீரியா 2 அப்படிங்கிறதும் இவங்களுடைய திட்டம் தான்.
ரஷ்யாவிலேருந்து மங்கோலியா வழியாக அப்படியே சீனாவுக்கு கொண்டு செல்லக்கூடிய இன்னொரு பைப்லைன் திட்டம் தான் பவர் ஆஃப் சைபீரியா 2. ஸோ பவர் ஆஃப் சைபீரியா பார்த்துட்டோம், பவர் ஆஃப் சைபீரியா 2 பார்த்துட்டோம், நோர்ட் ஸ்ட்ரீம் 1 பார்த்துட்டோம், நோர்ட் ஸ்ட்ரீம் 2 பார்த்துட்டோம். அப்படின்னா இந்தியாவுக்கு இங்கே என்ன பங்கு? வேறு எதுவுமே இல்லை. இந்தியாவும் ஈரானும் ஒரு டிஸ்கஷனில் ஈடுபட்டாங்க, ஈரானும் ரஷ்யாவும் இன்னொரு டிஸ்கஷனில் ஈடுபட்டாங்க. கரெக்டாக நீங்கள் பார்க்க போனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஈரானும் ரஷ்யாவும் ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தத்தில், இயற்கை எரிவாயு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதனுடைய வேல்யூ மட்டுமே ஒரு 50 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை வாசிச்சிங்களா? அந்த செய்தி வாசித்ததுக்கு பிறகு இன்னொரு செய்தி வெளிவந்தது, ஞாபகம் இருக்கா? அதை தமிழ் பட்சத்தில் கூட நம்ம போட்டிருந்தோம். ஒரு பாதையை உருவாக்கி வருகிறது 3 நாடுகள். அந்த பாதை இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மிக முக்கியமான பாதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பாதையின் பெயர் தான் INSTC, இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காரிடோர் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த காரிடோர் வழியாக இந்தியாவுக்கு தேவையான இயற்கை எரிவாயும் கிடைக்கும். எங்கேருந்து? ஈரான்லேருந்தும் கிடைக்கும், ரஷ்யாவிலேருந்தும் கிடைக்கும். ரஷ்யா ஈரானுக்கு அனுப்பி ஈரான் இந்தியாவுக்கு அனுப்பலாம், ரஷ்யாவிலேருந்து நேரடியாக இந்தியாவுக்கும் வரலாம். இது எல்லாம் இந்தியாவினுடைய திட்டமும் தான். ஸோ டோட்டலாக இந்தியாவினுடைய காய் நகர்த்தலும் ரஷ்யாவினுடைய காய் நகர்த்தலும் ரொம்ப சாமர்த்தியமாக இருக்குது. இதில் பயனாளியாக இருக்கக்கூடிய நாடுகள் சீனாவையும் சேர்த்துக்கொள்ளலாம், ஈரானையும் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் இதனால் பாதிப்படையக்கூடிய நாடுகள் மேற்குலக நாடுகள் தான். அவங்க போட்டு வச்சிருக்கிற கணக்கு எல்லாமே, இந்த பைப்லைன் எல்லாமே ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய அளவு கேள்விக்குறியாக மாற்றப்படும். அங்கே இன்ஃப்ளேஷன் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரஷ்யாவிடம் எப்படியாவது நீங்கள் கேட்டு வாங்கி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அரசியல்வாதிகளை நச்சரிக்க தொடங்குவார்கள். இது எல்லாம் நடப்பதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது ரஷ்யா. இதனால தான் IMF இன்னைக்கே சில வார்த்தைகளை சொல்லி வச்சிருக்காங்க. ரஷ்யா சூப்பராக உன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்க, எவ்வளோ பொருளாதார தடை போட்டாலும் உன்னுடைய வளர்ச்சி பாதை தடையில்லாமல் வந்து கொண்டிருக்கிறது, வாழ்க அப்படின்னு சொல்லி. பார்க்கலாம் ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட திட்டம் என்னவா இருக்கும். இயற்கை எரிவாயு அவங்க கிட்ட நிறைய இருக்கு, அதனால அவங்க எப்படியாவது அதை சேல் பண்ணுவாங்க. அதை சேல் பண்றதுக்கு பல யுக்திகளையும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் கையாள்வார்கள் அப்படின்னு சொன்னா மிகையல்ல. இதே மாதிரி இன்னும் பல இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸ், மர்மமான விஷயங்கள், இல்லை ஸ்பேஸ் சம்பந்தமான செய்திகள், சயின்ஸ், இன்னும் பல செய்திகள், இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.